அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி அடைய போறாருங்க. இந்த நிகழ்வு சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் நடக்கிறதுல என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசியில் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி அடையும் போது இதுவரைக்கும் நடந்து வந்த எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. ஏன்னா எல்லா விஷயமும் நெகட்டிவாகவே நடந்துட்டு இருக்குங்க. எல்லா விஷயமும் நான் எதிர்பார்த்தபடி நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண யோகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள் நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர், புத்திக்கும் கல்விக்கும் அதிபதியாக கூடியவர் இந்த புதன் பகவான். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செஞ்சு அதை தெளிவான முறையில் செய்யக்கூடிய நபர்களும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். ஏன்னா எந்த விதத்துலையும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தவறாக நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். என்னென்ன விஷயம்னே தெரியலைங்க. கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே எதிர்மறையாகவே நடந்துட்டுருக்கு. நான் ஒன்று நினைக்கிறேங்க, ஆனால் அந்த விஷயம் டோட்டலாக வேறு மாதிரி நடக்குது. நான் நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுது. ஏன்னா இந்த விஷயம் கட்டாயம் நடந்துரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் எல்லாம் ஓகேங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு. ஆனால் திடீர்னு அது எனக்கு கிடைக்காம போயிடுது. எதனால் இந்த ஒரு தடுமாற்றங்கள், என்ன காரணங்க? தைரியமாக ஒரு சில அடியை எடுத்து வைக்கவே முடியல. முயற்சி பண்ணுற அந்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, கேது பகவான் ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி அடையும் போது நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டது. எதெல்லாம் எதிர்மறையாக இருந்ததோ அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குது. எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுதுங்க. உதாரணமாக கடந்த சில நாட்களாக ஒரு வேலையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா நல்லா போயிட்டு இருந்ததுங்க, நல்லபடியாக வேலை செஞ்சிட்ருங்க. ஆனால் அந்த இடத்துல என்னால் இப்போ வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியல. இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. இந்த வேலையே எனக்கு வேண்டாங்க, என்னால் இந்த இடத்துல சரியாக வேலை செய்ய முடியல. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு காரணம், இந்த இடத்துல என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது. எங்கள் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு வந்து எந்த விதத்துலையும் சப்போர்ட் இல்லை. இந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு சில நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு. எதனால் பேசாமல் இங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா கூட இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டோம்னா கடைசியில் அங்கே ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா மறுபடியும் அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி வந்துடும். அப்படி இல்லையா, அந்த வேலையை இருக்கும்போதே இன்னொரு வேலையை தேடிக்கிட்டோம்னா பரவாயில்ல, இல்லைனா இருக்கிற வேலையும் தொலைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க. இந்த பயமும் பதட்டம் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான காரணம். என்னால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நிறைய கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இருக்குது. வேலையை தவிர என்னுடைய நினைவுகள் வேற ஒரு இடத்துல அலபாஞ்சிட்டு இருக்குங்க. என்னால் சரியான விதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியலன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிகழ்வுகள் அப்படிங்கிறது, அதாவது குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது அகலும். வேலை செய்கிற இடத்துல தெளிவான சிந்தனையோடு அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய உயர் அதிகாரிங்கக்கிட்ட இருந்தோ அல்லது உடன் வேலை செய்கிறவங்கக்கிட்ட இருந்தோ நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த வேலையை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைச்சதுக்கப்புறமா இந்த வேலையை விட்டுட்டு போகிறது இன்னும் சிறப்பு பலனாக கொடுக்குங்க. ஏன்னா இருக்கக்கூடிய இந்த குழப்ப காலகட்டங்களில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததுன்னா நம்மளுடைய இருக்கிற வேலையும் போயிடுமோ அப்படிங்கிற பயங்கள் இருக்கும். ஸோ அதனால் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நல்லா யோசித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த இடத்துல இருந்து மாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, புதிய வேலைக்கு உண்டான முயற்சிகள் கூட நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ரொம்ப நாளாக வந்து வேலை தேடிட்டு இருக்கிறாங்க, சரியான விதத்தில் அமையவே இல்லை, எல்லா இன்டர்வியூவும் பர்ஃபெக்டாக தான் அட்டன் பண்ணாங்க, எனக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய ஞாபக திறன்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு, என்னால் சரியாக இன்டர்வியூ கூட ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து பேச முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது பிறக்குங்க.
ஆழ்ந்த சிந்தனைகள், இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விலகும். அதே நேரத்தில் உங்களோட இன்டர்வியூ பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்து புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. தொழில் சம்மந்தப்பட்ட தடைகள், தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஒரு காலத்தில் ஓஹோன்னு பேருக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது, நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்ல வருமானங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. என்ன நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு எல்லாமே ஒரு தேக்க நிலையாக வந்துருச்சு, எல்லாமே முடக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிது, எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் பண்ண முடியல, எல்லாம் நல்லா ஆரம்பிச்சங்க, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன், ஆனால் அடுத்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, எல்லா வேலையும் பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே என்ன சொல்லுவாங்க. இவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஸோ என்னால் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே முடியாதா, அதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடைக்காதா, என்னால் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியாதான்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறதாகவும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. எந்த இடத்துல தேக்க நிலைகள் இருக்குதோ அந்த எதனால் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா மீண்டும் பழைய நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல். எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தோங்க, நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தோம், நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோன்னு சொன்னவங்களுக்கு கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப முடக்கமாகவே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தைரியமாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஆகலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சுங்க, நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருந்துகிட்டு இருந்தேன். எந்த ஒரு முடிவுமே தெளிவாக எடுக்க முடியாமல் இருந்தது. பார்த்த இடம் நிஜமாகவே இந்த இடம் நமக்கு சூட்டபுளாக இருக்குதா, இல்லை இதை விட பெட்டராக பார்க்கலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த குழப்பத்தினாலேயே நிறைய வந்து தள்ளி அதாவது அதை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய குறைவாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. காதல் விவகாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரும். திருமண யோகம் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகுங்க. ரொம்ப நாளாக வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கேன், எதுக்காக சண்டை போடுறேன்னு தெரியல, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் வந்ததுனால தான் இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ளே குழப்பங்கள் வந்துட்டுருக்குன்னு சொல்கிற நபர்களுக்கு நிச்சயமாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. விட்டு சென்றவங்க கூட உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. என்ன பிரச்சனைன்னே தெரியலீங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃபு, திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, ரெண்டு பேருமே பிரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் வந்துடுச்சு, என்ன காரணம்னு புரிஞ்சிக்க முடியல, எந்த தவறும் செய்யலை, நான் இந்த செய்யாத தவறுக்கு தேவையில்லாமல் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன், அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள், இந்த பிரிவுகள் என்னை வந்து சரியான விதத்தில் செயல்பட விடாமல் தடுத்துட்ருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போது வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது, இந்த கட்டிடம் கட்டுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த ஆரோக்கிய தடைகள் அப்படிங்கிறது விலகும். சில விஷயத்தை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே பயந்துட்டு இருந்திருப்போம். போனால் ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இதனால் பெரிய தொந்தரவுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை இருக்குன்னு போய் தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு சில பயம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அந்த பயம் படிப்படியாக அகலுங்க. அந்த வைத்தியம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய உடல் பிரச்சனைகளோ இல்லை என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுப்பீங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இருக்கா, சில பாக்கியம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது குழந்தைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்குது. எந்த கல்வி படிக்கலாங்க, இந்த கோர்ஸ் படிக்கலாமா, அந்த கோர்ஸ் படிக்கலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். தைரியமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த கல்வி உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய ஃப்யூச்சர்ஸ் இருக்குது, இந்த எதிர்கால தேவைக்கு உண்டான படிப்புகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தைரியமாக சில முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க.
கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும். கடனால் நிறைய மன உளைச்சல்களும் நிறைய குற்ற உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நிறைய வந்துருச்சு. ஏன்னா இந்த கடனை எப்படியாவது அடைச்சி முடிச்சாதான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கூட கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் வருங்க. பேங்க் லோன் மூலமாகவோ அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்கிறதுனாலையோ அல்லது உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்கள் உதவியால் கட்டாயமாக உங்களோட கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.